அடுத்த செய்தியாக திருச்சியில் இருக்கக்கூடிய பிஷப் ஹீபர் கல்லூரி 166 ஆண்டு காலம் பழமையான ஒரு கல்லூரி. அது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கல்வி வழங்க கோரியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காலம் காலமாக. அதில் இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல வசதி உடையவர்கள் மட்டுமே தான் அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. 25% வாய்ப்பு கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை அப்படிங்கக்கூடியது வந்திருக்கு. கூடுதலாக இன்னொரு தகவல் என்னன்னா, அங்கு வரக்கூடிய அதாவது இந்த வசதி படைத்தவர்கள் வந்து படிக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் 25,000 40,000 வரைக்கும் ஃபீஸை நிர்ணயம் பண்றாங்க. அதெல்லாம் கரெக்டாக கணக்கு வைப்பதில்லை, அதுக்கான கணக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. இது குறித்து SC/ST ஆணையமே அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிட்டிருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க? இதை பொதுவாக நீங்கள் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இந்த செய்தியை பார்த்துருக்க முடியாது. அதே போல் பிரதானமான செய்தித்தாள்களில் இந்த செய்தி வந்தது மாதிரியும் இருக்காது. இது ஒரு லோக்கல் நியூஸு. அந்த வீரப்போர் முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி தான். பிஷப் ஹீபர் கல்லூரியில் கொள்ளை போகும், அந்த நிறைய கொள்ளை நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதோடு கூட பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு எதிராக அந்த நிர்வாகம் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி 160 ஆண்டு பழமையானது. 1864 அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியன் மிஷினரிக்களால் தொடங்கியது. மதம் மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் எல்லாருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சமுதாயத்திற்கும் நாங்கள் வந்து கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1926 வந்து அது எய்டட் காலேஜ் ஆகிடுது. எப்போ? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயே. பார்த்துங்க. அப்போனா என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் கல்வி கொடுப்பதுங்கிறது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு அப்பாவு சொல்கிறதாக இருக்கட்டும், பொன்முடி சொன்னதாக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் சொல்கிறதாக இருக்கட்டும், KN நேரு சொல்கிறதாக இருக்கட்டும், யாருடைய உதவியில்? கவர்மெண்ட்டோடைய உதவியில். ஏன்னா 1926 அது எய்டட் காலேஜாக ஆகிடுச்சு. எய்டட் காலேஜ்னால் என்னென்னா, பேராசிரியர்களுக்கு அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் எல்லாமே கவர்மெண்ட்டை கொடுத்துரும். அவங்க சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு. இப்போ ஆஃப்லேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஆகிடுச்சு. 25% வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் முதற்கொண்டு அவங்களுக்கான இடஒதுக்கீடு சரியாக கொடுக்கப்படுவதில்லைங்கிற ஒரு புகாரும் சொல்லியிருக்காங்க. IITயிலே எத்தனை SCக்கள் இருக்கிறார்கள், எத்தனை STக்கள் இருக்கிறார்கள், இன்னைக்கு கூட ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. எய்ம்ஸில் எத்தனை SC இருக்காங்க, ST இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு அவங்க லிஸ்ட்டு போட்டுட்டாங்க. இருந்தாலும் இவர் வந்து ஒரு நாட்டில் ஒரு சிவில் வார் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதி கேஸ்ட் சென்சஸ்னாங்க. இப்போ கேஸ்ட் சென்சஸ்க்கு ஓகேன்னு சொன்ன உடனே நீங்கள் ஏன் அதை 27 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு. அதாவது இதை இப்போ கொண்டு வந்து அதில் என்னென்ன பிரச்சனை, ஜாதி பிரச்சனை வருதோ அதனால் பல சிவில் வார் வந்தால் கூட அதை வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே அவருக்கு என்ன இதாக இருந்தது, நம்மளுடைய விமானங்கள் எத்தனை தாக்கப்பட்டது அப்படிங்கிற கன்சர்ன் தான் அவருக்கு இருந்தது. ஸோ அது போல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அவங்க சார்ந்த மதம் இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ பட்டியல் சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, 2006 2011 வரைக்கும் SC/ST மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்களுக்கான ஃபீஸ் கட்டிடுது. அது இல்லாமல் SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதில் பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. இந்த ஹாஸ்டல், அதுக்கான அந்த ஹாஸ்டல், அவங்களுக்கு உணவு, இதுக்கான ஏற்பாடு வந்து ஜெர்மன்லேருந்து KNHன்னு ஒரு அமைப்பு, அவங்க தான் இதுக்கான எல்லா ஸ்பான்சரும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் சமீப காலமாக அது என்னென்னா, அந்த இலவச ஹாஸ்டல், அந்த ஃப்ரீ ஹாஸ்டல் அப்படிங்கிறத இஸ் கன்வெர்டட் டு பே பண்ணக்கூடிய ஒரு பேயிங் ஹாஸ்டலாக ஆக்கிட்டாங்க. இதனால் அங்கே தங்கியிருந்த SC/ST ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி PG செகண்ட் இயர் படிக்கக்கூடியவங்கள அப்ரப்டாக அவங்கள வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியில் துரத்தி இருக்குது அந்த நிர்வாகம். இதை கண்டித்து பேசியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அங்கே வந்து இந்த ஹாஸ்டல்லேருந்து அவங்க வெளியேற்றினதுனால இப்போ இங்கே அன்பில் மகேஷ் சொல்லுவாங்க, இடைநிற்றலை வந்து இந்த திராவிட மாடல் நிறுத்தியிருக்கிறது. பிஜி ஸ்டூடெண்ட்ஸு, குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த நிர்வாகம் நடத்தி இருக்கிறது. அவங்க ஹாஸ்டல்லேருந்து துரத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. இதை வைத்து கொண்டு தான் இவங்க வந்து ஒரு புகாராக கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவருடைய கண்காணிப்பில் ஒரு குழு வந்து நினச்சிருக்காங்க. வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு போயிட்டாங்க. அறிக்கையை வெளியிடலை. கீழடி அறிக்கையை வெளியிடுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு நடந்த அநீதி அது சம்பந்தமாக 2013 ஜூலையில் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. இந்த வருஷம் என்ன 2025, இப்போது வர அந்த வெளிவரல, அந்த ரிப்போர்ட்டு வெளிவரல அப்படிங்கிறது. பேராசிரியர்கள் நியமனத்தில் அதுவும் நிர்வாகத்திற்கு ஜால்ரா அடிக்கிறக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. காரணம், அதற்கு எல்லாம் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஷப். அந்த பிஷப்பே ஒரு ஒரிஜினலாக என்னன்னு தெரியல. அவர் வந்து சந்திரசேகர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த காலேஜுக்கு இப்போ பிரின்சி மெர்வின் அப்படிங்கிறவங்க பிரின்சிபால் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அந்த காலேஜில். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஜேசிடி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நடத்துது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறவர் ஜெயராஜ்னு, இவர் வந்து ஆத்தரைஸ்டு சிவில் இன்ஜினியரே கிடையாது. இவர் கட்டக்கூடிய கட்டடம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு இருக்கு. பல நேரங்களில் கட்டடம் கட்டுறப்போ சில விபத்துகள்லாம் நடந்திருக்குது. இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரே இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. இதில் என்ன காசு அடிக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இவங்க ரொம்ப சொகுசாக அந்த பிஷப்பும் பல கட்டடங்களை கட்டுறாங்க, புது புது கார் வாங்குறாங்க, அதில் ஜாலியாக இவங்க சுகபோகமாக இருக்கிறாங்க. ஆனால் மாணவர்களுடைய நிலையை நினச்சாதான் பாவமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொடுமை என்னென்னா, 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட படிக்கிறாங்க. வருஷத்துக்கு 3,500 பேர் வந்து பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. இவங்களுக்கு கான்வெகேஷன் நடக்குது. ஒரு கான்வெகேஷனுக்கு 1000 ரூபா வசூல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா வசூல் ஆகுது. இப்போ கடந்த முறை நான் அந்த கான்வெகேஷன் அன்பில் மகேஷை வச்சு, ஏன்னா தொகுதி அந்த இதில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அமைச்சராகவும் இருக்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் இல்லைனாலும் பள்ளிக்கல்வித்துறை அவரை வச்சு நடத்திருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் கையால் கான்வெகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டாங்க. 35 லட்சம் ரூபா வசூல் பண்ணி 5 லட்சம் ரூபா கூட செலவு பண்ணாத ஒரு அளவுக்கு 5 பேர் கொடுக்கறதுக்கு 10 லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருப்பீங்க, 35 லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருப்பீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. 5 பேருக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு 35 லட்சம் வசூல் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதனால மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு. சரி, இந்த கேள்வியெல்லாம் யாரு கேட்குறா? கிறிஸ்துவர்களை பிடிக்காதவர்கள் யாராவது கேள்வி கேட்குறாங்களா? ஏன்னா அவங்க அடுத்தது இதெல்லாம் சங்கி வேணும்னே கிளப்பி விடுறான் அப்படின்னு நாளைக்கு நம்மளே இப்போ இந்த வீடியோலேயே கமெண்ட்ல வருவாங்க. இதை கேட்கறது யாருன்னா, தலித் விடுதலை இயக்கம் கருப்பையா அப்படிங்கிறவர் தான் இந்த எல்லா புகாரையும் சொல்லியிருக்கிறார். அவர் தான் தேசிய இந்த பட்டியல் சமுதாயத்தில் ஆணையத்துக்கும் அவர் தான் புகார் கொடுத்திருக்காரு. பட்டியல் சமூகத்திற்கு எதிராக கிறிஸ்தவ மிஷினரிகளால் நடத்தப்படக்கூடிய கல்லூரியில இந்த அநீதி நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்து பெரியார் மண், இங்கதான் சமூக நீதி, திராவிட மாடல் தான் தூக்கி நிறுத்தது சமூக நீதி அப்படின்னு இந்த உருட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க எல்லோரும் கல்வி கற்பதற்கு காரணமே கிறிஸ்தவ மிஷினரிகள் தானே. தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அமைச்சர்கள் பொய்யும் புரட்டுமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பது போன்ற ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்கிறேன். இந்த வீடியோ வந்த பிறகாவது யாராவது சம்பந்தமாக ஆர்டிஐ போட்டு நடந்தது உண்மைதானான்னு கேட்டு அந்த கல்லூரியின் மீது நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.